சொந்தமாக ஒரு வீடு இருக்க வேண்டும் என்பதே அனைவருடைய ஆசையாகவும் கனவாகவும் உள்ளது. அந்த ஆசையை நிறைய பேரால் நிறைவேற்ற முடியாமலே போகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வீடு வாங்கவோ அல்லது வீடு கட்டவோ வங்கியில் இருந்து வீட்டுக் கடன் வாங்கலாம். வீட்டுக்கடன் அனுமதிக்கப்படும் வரை அதற்கான செயல்முறை சற்று சிக்கலானது. மேலும் பல்வேறு கட்டணங்கள், செயலாக்க கட்டணங்கள் மற்றும் மாதாந்திர களின் சுமை சாமானிய மக்களுக்கு பெரிய சுமையாக இருக்கிறது. ஆனால் இப்போது அரசு ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளது. இது லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பெரும் நிவாரணமாக இருக்கும். பல குடும்பங்கள் இன்னும் சேரிகளில், அங்கீகரிக்கப்படாத குடியிருப்புகளில் அல்லது வாடகை வீடுகளில் வாழ்கின்றன. அதைக் கருத்தில் கொண்டு நகர்ப்புறங்களில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பத்துக்கு மத்திய அரசு ஒரு சிறப்பு வீட்டுக் கடன் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் மலிவான வட்டி விகிதத்தில் வீட்டுக் கடன் வாங்கலாம். இதற்கு அரசிடமிருந்து மானியமும் கிடைக்கும். நகர்ப்புற வீட்டுவசதித் துறையின் கீழ் குறைந்த வட்டி விகிதத்தில் வீட்டுக் கடன்களை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக 2028ஆம் ஆண்டுக்குள் ரூபாய் 60,000 கோடியை செலவிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையில் இந்த புதிய திட்டத்தின் கீழ் ரூபாய் 9 லட்சம் வரையிலான கடன்களுக்கு வட்டி மானியம் வழங்குவதாக அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தின் கீழ் கடன் வாங்குபவர்களுக்கு வட்டி விகிதங்களில் 3% முதல் 6.5% வரை தள்ளுபடி கிடைக்கும். தகுதியான பயனாளிகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு ரூபாய் 50 லட்சம் வரை வீட்டுக் கடன்களை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதும் வட்டி மானியம் நேரடியாக பயனாளிகளின் கடன் கணக்கில் வரவு வைக்கப்படும். இது மாதாந்திர தவணைகளின் நிதிச் சுமையை கணிசமாக குறைக்கும். இந்த திட்டத்தின் மானிய விதிமுறைகளை அரசு தற்போது மதிப்பாய்வு செய்து வருகிறது. வீட்டுவசதிக்கான அதிகரித்து வரும் தேவையை கருத்தில் கொண்டு மானியத் தொகை அல்லது தகுதி அளவுகோல்களில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.